சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா சிவகுமார் அவர்களை நாம் அனைவரும் பாராட்டியே தீர வேண்டும். ஏனென்று சொன்னால் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு வித்தாக அவர் விளங்குவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா அதெல்லாம் தாண்டிட்டார். ஒரு மனித நேயத்தை உடைய ஒரு திரு உருவமாக தான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், எப்படி இருந்தாலும் எங்களுக்கு உறவுக்காரவாக தான் இருப்பார் அநேகமாக. ஏன்னா உமர் போலோடைய அம்மாவும் ஒரு பிராமின் தான். எனக்கு நீங்கள் மாமா முறையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா இந்த உறவு வராது. சொன்னீங்கள்ல, பார்த்த உடனே பழகணும்னு ஆசைப்பட்டீங்கள்ல, இது இரத்த பந்தம் தான், இல்லைன்னா ஒட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அப்படி ஒரு மனிதரை இறைவன் நம்மளுக்கு முன்னாடி உட்கார வச்சுருக்கான்றது பெரிய விஷயம். அதாவது முஸ்லீம்களே செய்ய மறந்த சில செயலை அவர் எடுத்து செய்கிறான்றது எவ்வளோ பெரிய அருள் கொடையை பாருங்கள். நிச்சயமாக குற்றாலத்திலிருந்து வந்தவர், குற்றால அருவியை போல் அவர் கொடுக்கின்ற குணத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய சிறப்பு. அதாவது உமர்புலவருக்கு இடம் கொடுத்து அந்த காலத்தில் கட்டின ஒரு முத்துக்கோணர் தான் அவர் கனவுல போய் உமர்புலவர் எனக்கு நீ மண்டபம் கட்டுன்னு சொல்லி அவர் கட்டி கொடுத்தவர். அதை இப்போ இடித்து வந்து கவர்மெண்ட் செலவில் கட்டிட்டாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி இங்கே வீனஸ் காலனியில் ஒரு தர்கா அவருக்கு ஹுசைன் ஷா தர்கான்ட்டு, அங்கே ஒரு ரெட்டியார் தான் அவர் சொந்த இடத்த கொடுத்து அடக்கம் பண்ணது பாருங்கள், 200 வருஷத்துக்கு முன்னாடி. அதை மாதிரி நம்ம இவங்க இன்னொரு சித்தர், அவங்க வந்து சித்தர்னு சொல்லுவோம், குடங்குடி மஸ்தானப்பா, அவர்களுக்கு பின் சென்ற நிறைய பேர் பார்த்தா மாற்று மன சகோதரர்கள் தான் அவங்க வந்து வச்சு கொண்டாடின, தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடினது. அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக மனிதர்கள் எடுத்தாங்கன்னா, அவருடைய பாடலெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஐயனே அப்பனே சிவனுக்கெல்லாம் இருக்குல்ல, இவர் எப்படி முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் கொண்டாடுறாங்கன்னா, மனித நேயமும் உண்மையும் வந்து எங்கே கலக்குதோ அங்கே தான் வந்து முஸ்லீம்கள் வந்து வெல்றதுக்கு காரணமே இவர்கள் இப்போ நல்ல உள்ளங்கள் தான். அவ்வளோ பெரிய செயலை செய்கிறதுக்கு செஞ்சு அதில் வந்து எனக்கு 2 பேர், எனக்கு வந்து தேங்கை மிஸ்பாஹி ஆலிம் அவர்கள், அவங்க வந்து அவங்களுடைய மாமா தான், எங்களுடைய பொன் கொடுத்த மாமா தான் வந்து எங்கள் இம்பீல் ஹோட்டலில் தொலை ரூமுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம் செஞ்சாங்க. அவங்களுடைய மச்சான் அவங்க இப்போ முதல்ல குரான் ஓதி வாசனை ஆரம்பித்தாங்கள்ல அவங்க. அதுக்கு பிறகு அவங்க தம்பி இப்ராஹிம் தான் ரொம்ப காலம், கிட்டத்தட்ட 30 வருஷம் அவங்க தான் ஒரே ஆலிமாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நெருங்கிய உறவு 89 என் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் சந்திக்கிறோம். ஏன்னா கவிஞர் என்று எங்கள் அப்பா வந்து உமர் கிளை ஒன்று பட்டம், என்னுடைய ஆசான் கவிஞர் வைரா. அப்போது ஒரு கவிதை விழா நடத்துன்னு சொல்லிட்டு இவங்க பெருந்தையை தான் கூப்பிட்டு கேட்கக்குள்ள சரி செய்வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, திருநபி நெறியில் திருமண பாதை கல்யாணத்துக்கு டைட்டில், அதுதான் ரிசப்ஷன் அன்றைக்கி பேனரில் போட்டிருக்கு. அது திருமணம்னா என்னான்னு சொல்லி நிறைய பேருக்கு முஸ்லீம்களுக்கே தெரியாது, எனக்கே தெரியாதுங்களா. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நிக்கான்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணு மணமகன் மணமகள். அப்போ இந்த மணமகனுக்கு வந்து மணமகளை வந்து அவர் யார் கொடுக்குறாரு, அந்த பெண்ணை பெற்றவர் அவர் கொடுக்குறாரு, ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ தந்தை. 3வது என்ன, 4வது என்னென்னா விட்னஸ், ஒருத்தர் விட்னஸ் சாட்சி, ஆமாம் இந்த மணமகனுக்கு இந்த மகனை நம்ம நாங்கள் திருமணம் பண்ணுறோம், விட்னஸ் அவர் சாட்சி போடணும். ஒப்பந்தம் அது வந்து இப்போ பதிவேறில், இப்போ பள்ளிவாசலில் பதிவேறு இருக்குது, காசி சாப்பிடைய பதிவேறில் பதிவு பண்ணணும். அதை அந்த டாப்பிக்கை வச்சு மேத்தா தலைமையில் கவியரங்கம் நடந்துச்சு. இவங்க ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க. நான் ஆயிரக்கணக்கான கவியரங்கம் நடத்தியிருக்கேன். ஆனால் ருமைஸுடைய கல்யாணத்தில் தான் என் கவியரங்கம் நடத்தினது ருமைஸுடைய கல்யாணத்தில் மட்டும்தான் சொல்லி அவங்க புக்கில் எழுதியிருக்காங்க. அப்பேற்பட்ட பெருந்தாய். அது மட்டும் இல்லை, கல்யாண பத்திரிக்கையில் நபி மொழியை ஃபஸ்ட்டு போடுறது என்னுடைய கல்யாண பத்திரிக்கையில் தான், அதை ஆரம்பித்து வச்சது அவங்க தான். அப்பேற்பட்ட பெருமானார் அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் கவிஞர் பத்ரிதி அண்ணன், இவங்க வந்து எங்கள் சங்கத்து மூர்புல சங்கம் ஆரம்பித்ததுக்கு காரணமே அவங்க தான், காரண கர்த்தா. ஏன்னா எட்டயபுரத்தில் காஜா மைதீனுக்கும் எனக்கும் அறிமுகப்படுத்தி வச்சு எங்களுக்கு திருமணம், ஏன்னா 2 பேரையும் உட்கார வச்சு சேர்த்து வச்சது இவங்க தான். 2012 எங்களுடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளராக ஃபஸ்ட்டு அவங்க தான் இருந்தாங்க, அவங்கள தான் வச்சுருந்தாங்க. ஒரு வயது காரணமாக அண்ணனுக்கு அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அன்பழகன் அண்ணனை
சேர்த்துருக்கோம். அப்படிப்பட்ட பெருமகனார் இவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கோம். வருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. அதாவது என்னென்னு சொன்னால், சினிமா அட்ராக்ஷன் கொஞ்சம் பப்ளிசிட்டி இருந்தால் தான் இன்றைக்கி காலத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு வைங்களேன். லைம் லைட்னு சொல்லுவாங்க. அதுக்கு தம்பி கதிரவன் வந்திருக்காப்புல. இவங்க அனைவருக்கும் நீங்கள் வந்ததுக்கு சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி சம்சுதீன். சம்சுனா சூரியன் அர்த்தம்ல, சம்சுதீன். அதுக்கப்புறம் முக்கியமான செய்தி, குத்தாலம்னு சொன்னால் ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தேன். குத்தாலம்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, நாகூரில் எங்கள் அப்பாலாம் இப்போ எங்கள் பாட்டிக்கு உடம்புலாம் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த ஃபக்கீர்மார் இருப்பாங்க, தாயரா அடிக்கிற ஃபக்கீர்லாம் வந்து பேசுவாங்க. எங்கள் ஃபாதருக்கு வந்து இந்த வரலாற்று கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனால் உட்காந்து பேசிட்டுக்குள்ள அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எந்த ஊர்னு கேட்கலாம், நாங்கள் திருநெல்வேலி அப்படின்னுக்குள்ள. திருநெல்வேலியா, நீங்கள் குற்றாலம் பெருக்கலான்னு எங்கள் அப்பாட்ட அவர் கேட்குறாரு. என்னங்க சொல்கிறீங்க, குத்தாலத்தில் நாங்கள் குளிக்காத நாளே கிடையாது. எங்கள் வருஷமத்தோட சீசனில் நாங்கள் போய் குடும்பமே போய் எங்கள் போய் தான் குளிப்போம். அது எப்படி அந்த பேர் வந்துச்சு தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லையே, குத்தாலம் எங்களுக்கு குளிச்சிருக்கா தான் தெரியும், தண்ணி வரா தான் தெரியும், பேர் வந்து தெரியாது. அப்போ சொல்கிறாரு, அதாவது ஈராக்கில் அடங்கியிருக்குது மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்லிட்டு, அவங்க தான் ஆன்மீக குரு. அதாவது குருமாருக்கு 4 குருட்டு அவங்க சீடராக இருந்தாங்க. அப்புறம் 4 குருமார்களும் அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட சீடராக மாறுறாங்க. அந்தவரைக்கும் மகத்துவம் வாய்ந்தவங்க. அவங்க இந்த கூடு விட்டு கூடு பாயின்னு சொல்லுவோம்ல, எங்கே இருந்தாலும் இங்கே வரலாம். அவங்க அந்த அளவுக்கு ஆன்மீக சக்தி வாய்ந்த ஒரு மகான். அவங்க வந்து நான் குற்றாலத்தில் வந்து மலையில் வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. அதாவது வரலாற்றில் அவங்க வந்து கப்பல் பயணமாக நடப்பயணமாக வந்ததுக்கு சரித்திரம் இல்லை. ஏன்னா அவங்க எங்கேயும் வரலாம், அந்த சக்தி பெற்றனால எங்கேருந்து வரலாம். அப்போது அந்த மலையில் இருக்கக்குள்ள ஒரு ரிஷிக்கு வந்து கடுமையான வயிற்று வலி. ரிஷின்னா அவனுக்கு மூலிகை எல்லாமே தெரியும். அப்போ அந்த வயிற்று வலியை துடிச்சிட்டு இருக்காங்க, பார்க்குறாங்க, எனக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு பண்ணினாங்க. தண்ணியை எடுத்து குடினாங்க, குடிச்சிட்டான். அவர் குடித்த ரிஷி குடித்தாருன்னா வயிற்று வலி நின்று போச்சு அவருக்கு. ஏன்னா இவங்க முகத்தை பார்த்தக்குள்ள ஸ்டேஜஸ் தெரியுது, இவங்க பெரிய மகான் தான். இல்லைன்னா இது இந்த அற்புத சக்தி இல்லாமல் வயிற்று வலி நிற்காதில்ல. அதனால் ஐயா உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாப்புல. அப்போ அவங்க சொன்னது என்ன, குத்துபுல் ஆலம். குத்துபுல் ஆலம்னா இந்த உலகத்தையே அரச வைக்கக்கூடிய ஒரு பவர் தான் இறைவன் கொடுக்குற பவர், அதுதான் குத்துபுல் ஆலம். குத்துபுல் ஆலம்னு சொன்னாங்க, அது குத்தாலம் மாறிச்சு. புரியுதா? அப்போ இவ்வளோ வரலாறு இருக்குது. ஐயா சொன்னாங்க, அழகாக ஒன்று சொன்னாங்க, சைதாப்பேட்டைன்னா என்னென்னா செய்யதாப்பேட்டை. அப்படி ஊர் பேர் திருவாங்கோடுன்னு சொன்னாங்க. இப்போ ஆலயம் அவங்க சொன்னாங்க திருவாங்கோடு, திருவாங்கூடுன்னு மாறிடுச்சு. பேர்கள் மறும், அப்படின்னா ஒவ்வொரு பேர்கள் மறும். அதனால் அந்த செய்தியை நினைவு கூர்ந்த என் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். என் சுற்றுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.